கலைஞர்கள் இங்கே நிறைய அப்படி வந்து வென்றிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லுவேன், இன்னைக்கு அப்போ நான் வந்து நேரில் ஐயா ரஜினிகாந்த் அவர்களை பார்த்தேன். தூரத்தெல்லாம் பார்த்துருக்கோம். அப்போ நேரில் 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரம் போயிட்டு இருந்தோம். அவருக்கு இருக்கிற இந்த ஆர்வம் இவ்வளோ படம் நடித்து இவ்வளோ சாதித்த பிறகும் புதிதாக ஒன்றை தெரிந்து கொள்றதில் அவருக்கு இருக்க ஆர்வத்தை பார்க்கும்போது இவர் ஏன் ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு நமக்கு தோணுது. என்னை ஈர்க்க வச்சுட்டு சிமத்தில் வந்துடுறேன் அப்படின்னு போகும்போது அதே அந்த படத்தில் பார்க்குற மாதிரி அதே வேகம் நடை, அதே வேகம் இது பார்க்கும்போது இவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கு. அவர் சோம்பேறிகளை கூட அவர் இயங்கிறத பார்த்தா ஏங்கிடுவான். அப்படி ஒரு இது அது. அவர் அந்த தேடலும் அந்த வெறியும் இருக்கிற ஒவ்வொருத்தனும் உச்சத்தை தொடலாம், சாதிக்கலாம். அதில் வந்து சாதாரணம் இல்லை. அப்படி வந்ததில்லை. அதில் இவ்வளோ பேர் இந்த படைப்பில் பங்கேற்றிருக்காங்க. குறிப்பாக இதுக்கு பிதாமகனாக இருந்து பீசுமராக இருந்து வாழ்த்திட்டு இருக்கிறது எங்கள் அண்ணன் அதியமான். அவர் இப்போ படம் இயக்கிட்டு இருக்காரு. என் தம்பி சுரேஷ் காமாட்சி தயாரிச்சிட்டு இருக்காரு. அதை சிறந்த படைப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. ரேவதி அக்கா அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் இது போல் ஒரு குடும்ப பாங்கான ஒரு படம் தான். படத்தை பார்க்கும்போது தாய்மையை அது சொல்லுது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, பின்பு நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலேன்னு இருக்குது. ஒரு குழந்தைக்கு முதல் ஆசிரியை அதனுடைய பெற்றோர்கள் தான், அதனுடைய தாய் தான். சொல்கிறான் பாருங்க ஒருத்தன், உலகத்தின் எல்லா செல்வங்களையும் ஒரு தட்டிலையும் தாயின் பேரன்பை ஒரு தட்டிலையும் வச்சா தாயின் பேரன்பு இருக்கிற தட்டு தான் தாழ்ந்திருக்குன்றான். நீங்கள் எவ்வளவு உயரத்துக்கு வேணாலும் போங்க, எவ்வளவு ஒரு உயரத்திற்கு வேணாலும் போங்க, உங்களை பார்த்து பொறாமைப்படாத ஒரே உயிர் உலகத்தில் உண்டென்றால் அது உங்களை பெற்ற தாய் தாங்கிறான். உங்கள் மனைவி விட இப்போ 4 பேர் வந்து நம்மளை படம் எடுக்கும்போது பார்த்தா கொஞ்சம் அதிகமாக தீதே அப்படி இருக்கும். அது பிரச்சனை இது. ஆனால் தாய் இல்லைன்னா நபிகள் சொல்லுவாரா, சொர்க்கத்தை எங்கேடா தேடிட்டு இருக்க, அது உன் தாயின் காலடியில் இருக்குடாங்கிறார். ஆபிரகாம்லிங்கன் சொல்கிறான், நான் இதுவரை பெற்ற எல்லா புகழுக்கும் இனிமேல் பெறப்போகிற புகழுக்கும் என்னை பெற்ற தாய்தான் காரணம்ங்கிறான். அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. தாயின் பேரன்பின் கிணைய விஸ்வாமித்திரர் அவர் சொல்கிறார். அதை வால்மீகி சொல்கிறான், நீ வந்து ஆண்களின் எல்லா வெற்றிக்கும் காரணம் வந்து பெண்கள் தான்றான். அந்த பெண்கள் அந்த தாய்மையை போற்றாமல் ஒன்றும் இல்லை இங்கே. அதுதான் அதை தான் அந்த படம் வலியுறுத்துது. சுருக்கமாக அதை வலியுறுத்துது. அந்த தாய்மையை தாங்கி நிற்கிற தகுதி அந்த கதாபாத்திரத்தை ஏற்றிருக்கிற நம்ம தேவயானி அவர்களுக்கு இருக்குது. ஐயா பாக்கியராஜ் அவர்கள் சொன்னது மாதிரி நிழற்குடையே, இந்த படத்தின் நிழற்குடையே அவங்க தான். அது அவங்க போதும் தொடக்க காட்சிக்கு திரையரங்குக்கு மக்களை அழைச்சிட்டு வர அவங்க ஒரு படம் போதும். அதுக்கப்புறம் உள்ளே வந்தால் பார்த்த எல்லாரும் நிறைவாக சொல்கிறாங்க, எனக்கு பார்க்குற வாய்ப்பை நான் பெறலை, ஆனால் விரைவில் நான் பார்த்துட்டு அதுக்கான வாழ்த்தை நான் எழுதுகிறேன். படத்தில் பங்கேற்ற அனைத்து கலைஞர்களுக்கும், பின்னிருந்து உழைத்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், இவ்வளவு நேரம் இந்த நிகழ்வை பதிவு செய்து கொண்டிருக்கிற அச்சு, காட்சி, ஊடக என் உறவுகள், இங்கே அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் அன்பு சொந்தங்கள், விழாவிலை பங்கேற்று வாழ்த்தி அமர்ந்திருக்கிற பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் வணக்கம். இந்த நிகழ்வை மிக அழகு தமிழில் தொகுத்து வழங்கிய தொகுப்பாளர் நெறியாளர் ஐஸ்வர்யா அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். நிழற்குடை படக்குழுவை வாழ்த்த வந்திருந்த அத்துணை சிறப்பு விருந்தினர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை படக்குழுவினர் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பிரசன்ட் மீடியா உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். நீங்க நல்ல படங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க தவறுனதில்லை. அதே மாதிரி May 9 அன்னைக்கு ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய நிழற்குடை படத்தையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நம்புறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.